பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலவெளியில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாம் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள், ஆண்டவரே உன்னதமான வார்த்தைகள் யாவரும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் பலனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக பாடல்களாக மாறும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான வெளியேறப்பெற்ற வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களில் செல்லும் போது நீர் கிரியைகளை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வந்து ஒவ்வொரு மத்தியும் நீர் அற்புதங்களை செய்த தகப்பனே அப்பா, நீ செய்யப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. யாவரும் ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலியமாக ஆண்டவரே வெற்றி காண்கிற ஒரு கிருபை தந்த ஆசீர்வதியும் இது அனைவற்றுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லும். வல்லமையின் ஆவியானவர் என்று வந்துவிட்ட காரணத்தினால் ஹல்லேலூயா சாத்தானை ஒரு சொல்லால் அவர் வெளியேற்றி விட்டேன். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால் விரட்டி விட்டேன். ஆமென். அவராவி நமக்குள்ளே நேசத்தோட வல்லாவி அந்த அன்னதோடு ஆண்டவர் வாய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஆமென். அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அழுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அழுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அன்பிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் அவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சுத்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சுத்தம் செய்து வாழ்பவர் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். ஒரு சொல்லால எல்லா பயங்களையும் எல்லா விதமான தீமைகளையும் நாம் விரட்டக்கூடிய பவராவி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் இப்பொழுது தேவகுமாரா தேவகுமாரா எங்களை நினைச்சிடுங்க அப்பா. நீங்க நினைச்சாலே போதும், எங்களுக்கு எல்லாமே மாறும் ஆண்டவர் என்று சொல்லி இப்பொழுது இந்த பாடி நாம் துதிப்போமாக. Hallelujah. Yes, Father Jesus. Amen. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா
எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம உன்னதமான இறைவாக்குக்காக இந்த தொலைக்காட்சியை பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக இப்பொழுது நாம் செபிப்போமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே, அன்பின் பரலோகம் பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கீங்களோ ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுவீராக தகப்பனே. உடைய கரம் எப்பொழுதும் அவங்க மேல இறங்கட்டும் இயேசுப்பா. ஆவியால தகப்பனே, உடைய அபிஷேகத்தால, உடைய வல்லமையால தகப்பனே அவங்களை நிரப்புவீராக தகப்பனே. உடைய ஆனந்த தைலத்தால நீங்க நிரப்பும் இயேசுப்பா. இந்த நேரத்துல இயேசுப்பா யாரெல்லாம் தாகத்தோடு ஏக்கத்தோடு தகப்பனே உடைய வார்த்தை கேட்கறதுக்கு வாஞ்சியோடு வந்திருக்காங்களே இயேசுப்பா, அவங்களை நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க கூட நீங்க பேசுவீராக தகப்பனே. தேவகுமாரா, இந்த நேரத்துல நீங்க வாருங்கப்பா, இறங்கி வாரும் தகப்பனே. வல்லமையின் ஆவி எங்களுக்குள்ள நீங்க பெற்றுக்கொள்ளும் இயேசுப்பா. Please Lord Jesus, pour out your strength upon your people Lord Jesus. Take out, remove all the evil thoughts and evil mind Lord Jesus. Remove all these sicknesses Lord Jesus. Remove and please break all the bondages in their life Lord Jesus. எந்த துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தெய்வம் நீங்க எங்களை நினைக்கும் போது இயேசுப்பா எனக்கு ஒரு குறை இல்லாத இயேசுப்பா நீங்க எங்களை வைத்துக் கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி இயேசுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பேராக நீங்க தொடுவீராக. Let there be a unity in their family Lord Jesus. Let there be a coordination in their family Lord. You give us the humbleness Lord Jesus, the politeness, the kindness Lord Jesus, so that we could live according to your will Lord Jesus. இந்த நேரத்துல ஒரு கதவை நீங்க திறக்கப்படட்டும் தகப்பனே. யாருக்கு வேலை இல்லாத இருந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே, you open a new gate for them Lord Jesus. You raise them in the top of the highest mountain Lord Jesus. Hallelujah. செற்றுல விழுந்தாலும் நான் கண் மலை மேல் தூக்குவேன் சொன்ன தேவாதி தேவன் இந்த நேரத்துல இயேசுப்பா கால்ல விழுந்து கெஞ்சி மன்றாடுகும் போது தகப்பனே ஒரு நல்ல ஒரு கதவை நீங்க திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. இயேசுப்பா எங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் தகப்பனே ஒரு எழுப்புதல் நடக்கட்டும். உடைய பசங்க மேல தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக ஜீசஸ் விசேஷமாக தகப்பனே. இந்த நேரத்துல we surrender our messenger on your feet Lord Jesus. Amen. Lord Jesus, today it's the time to hear the word of God Lord Jesus. Let your word of God go and penetrate each and every heart. Amen. Let your word touch them Lord Jesus. You speak us Lord Jesus. We are your servant Lord. We are listening to you Lord Jesus. When you're eagerly listening Lord Jesus, please come and answer our prayers Lord. Come and answer our prayers. Please wipe all the tears Lord Jesus. Give us the joy Lord. Take out and remove all these sorrows Lord Jesus. எல்லாத்தையும் காதுல ஒப்புக்கொடுத்து தகப்பனே கூட இந்த நேரத்துல தகப்பனே யாரும் வறுமையாக போகாதபடி தகப்பனே மகிழ்ச்சியோடு செல்லுற மாதிரி நீங்க ஆசீர்வதிங்க. Thank you Jesus. Everything is surrendered to your mighty and righteous hand Lord Jesus. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. Amen. ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. Praise the Lord. இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான ஆசீர்வாதம், அதுதான் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு பாக்கியம். உலகிலே பலருக்கு வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்களோ ஆண்டவர் வாக்குக்காக அவளோடு காத்திருக்கின்றீர்கள். மார்த்தாள் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பாதத்தை தேடுகிறவர்களே மேலானவர், நான் சொல்லும் வாக்கை கேட்கிறவர்கள் மேலானவர்கள். என் நண்பரே மக்களே, ஒரு குடும்பத்திலே ஒருவராவது இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ளும் போது நிச்சயமாக நோவாவின் நிமித்தம் நோவா குடும்பத்தை காப்பாற்றின ஆண்டவர், ஆபிரகாம் நிமித்தம் ஆபிரகாம் குடும்பத்தை காப்பாற்றின ஆண்டவர், இன்றைக்கு உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரையும் பாதுகாக்க இறைவன் வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே இந்த காலை செபத்தில 1 மணி நேர தியானத்தில ஒரு வீட்டில ஒருவராவது பங்கு கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
அந்த முயற்சி, அந்த ஒருவர் வழி ஜெபம் உங்க முழு குடும்பத்தையே அது பாதுகாக்கிறதாக மாறிவிடும். என் அன்பு மக்களே, முழு குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பின் வழியை இறைவன் நமக்கு வகுத்து வைத்திருக்கின்றார். அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் காலைதோறும் கடவுளை காணும்படி அவர் சமூகத்தை தேடி அமர்ந்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்கு ஆசீர் வழங்குவார். இன்றைய திருப்பலி வாசக தியானம் என்ன சொல்லுகின்றன என்று பார்க்கும்போது நற்செய்தி வாசகத்தை நாம் தொடருகின்றோம். நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகின்றோம். இன்றைய பகுதியானது லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 44 வரைக்கும். இந்த 41 44 5 வசனங்கள் உண்டு. வாசிக்க நாம் கேட்போம். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்தபோது அதை பார்த்து அழுதார். எருசலேம் நகரை நெருங்கின போது பார்த்து அழுதார். எதை பார்த்து அழுதார்? அந்த இடங்களில் வாழக்கூடிய மக்களை, அங்கு கட்டப்பட்ட தேவாலயத்தை, ஆண்டவருக்கென்று கட்டப்பட்ட ஆலயம் வியாபார கூடாரங்களாய் மாறிவிட்டது. கடவுளுக்கென்று கட்டப்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு அதே போலதான் உலகிலே நடந்து கொண்டிருக்கின்றன. உலகில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்களையும் பாருங்க, மூடப்பட்டதாக, வியாபார தலங்களாக, ஆண்டவரை ஆராதனை செய்கிற இடங்களாக இல்லாமல் பல மல்டிபர்பஸ் தேவைப்படுகிற செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நண்பரி மக்களே, இறைவனுக்கென்று கட்டப்பட்ட ஆலயம் எங்கு இருக்கிறது? இந்த பூமியில் எங்குமே காட்ட இயலாது. ஏனெனில் எல்லாமே கலப்பட செயலாக மாறிவிட்டது. ஆகவே ஆண்டவர் அந்த பார்த்து அழுதார். ஏன் அப்படி மாறினது? ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனுடைய ஆலயமாய் மாறாம போனதினாலேதான் ஆண்டவருக்கென்று கட்டப்பட்ட இடங்கள் கூட ஆண்டவருக்கு சொந்தமாக முடியாமல் போய்விட்டது. ஆண்டவருக்கென்று கட்டப்பட்ட இடங்கள் சுயத்துக்கு பயன்பட ஆரம்பித்து விட்டது. தன்னலத்திற்காக பயன்படுத்துவது, சுய ஞானத்தை வெளிப்படுத்த பயன்படுத்துவது, ஆனால் பெயர் மட்டும் கடவுளுடையது என்று சொல்வது. பெயருக்காக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற செயல்களை பார்க்கும்போது ஆண்டவர் இன்றும் உன்னையும் என்னையும் கட்டப்பட்ட ஆலயங்களையும் பார்த்து இன்னைக்கும் அழுகின்றார். ஏன்? பெயர் மட்டும்தான் அவருடையது, ஆனால் செயல்பாடுகள் அவருக்குரியதில்லை. அன்றைக்கு ஆலயங்களை தேடி வந்தவர்கள் குணமடைந்து சென்றார்கள். இன்றைக்கு ஆலயத்தை தேடுகிறவர்கள் குணமடையாமல் செல்லுகிறார்கள். அன்றைக்கு இயேசுவை தேடி வந்தவர்கள் ஆசீர்வாதமாய் சென்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை தேடி வருகிறவர்கள் உபத்திரவத்திலும் துன்பத்திலிருந்து தான் திரும்பி செல்லுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? பெயரளவிலே தான் வாழ்க்கை இருக்கிறதே தவிர கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனிதர்கள் பாருங்க, பைபிளை படிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, ஆனால் பல விஷயங்களை செய்வதற்கு மட்டும் நேரம் இருக்கின்றன. நண்பர்களோடு பேச நேரம் இருக்கிறது, டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க நேரம் இருக்கிறது, அநேக சொந்த பந்தங்களை சந்திக்க நேரம் இருக்கிறது. இன்றைக்கு அவைகளை கூட குறைந்து போய் மொபைல் கையில் இருக்கிறதுனாலே மொபைலுக்கு அதிக நேரத்தை செலவழிக்க நேரம் இருக்கிறது. இப்படி பல காரியங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆண்டவர் சன்னிதானத்தில் அமர்ந்து செபிக்கலாமே என்று எழும்புகின்ற பணியாளர்கள் உலகில் இன்றைக்கு எத்தனை பேர் இருப்பார்கள்? ஆகவேதான் ஆண்டவர் அழுதார். இது நிலை என்னாகுமோ என்று அழுதார். எருசலேம் நகரை நெருங்கின உடனே ஆண்டவர் அழ ஆரம்பித்தார். ஏனெனில் மனிதனுடைய ஒவ்வொரு செயல்களும் அவர் கண்களில் கண்டன. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, உன்னுடைய மனசாட்சியை நீ கவனித்து பார். உன்னுடைய செயல் சரியானதா? நீ சரியானதை யோசிக்கிறாயா? சரியானதை செய்கிறாயா? சரியான வழியில் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து பயணித்துக் கொண்டிருக்கிறாயா? விருப்பம் போல் அல்லவா வாழ்கின்றாய்? அந்த நேரத்துக்கு தான் உன்னுடைய எண்ணம் ஆண்டவரோடு நெருக்கம் அடைகிறதை தவிர மீதி நேரங்கள் எல்லாம் நீ ஆண்டவரை விலகிதானே வாழ்கின்றாய். செயலெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் அல்லவா செயலாற்றுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, ஆண்டவராகி கடவுள் இன்றைக்கு நம்மையும் பார்த்து அழுகின்றார். எனக்காக உருவாக்கப்பட்ட இந்த இனம்
எனக்காக வாழவில்லையே. நன்றி மக்களே, திருவெளிப்பாடு நூல் முதல் வாசகத்திலே தியானம் பண்ணி கொண்டு வருகின்றோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தை 12 கோத்திரங்களாக உருவாக்கின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தை 12 சீடர்களாக உருவாக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 12 கோத்திரத்திலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் 1,44,000 தான். லட்சக்கணக்கிலே மக்கள் எழும்பியிருந்தும் கடவுளுக்கென்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் 1,44,000. மீதியானவர்கள் கைவிடப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே 12 சீடர்கள் வழியாக ஆண்டவர் புதிய இனத்தை உருவாக்கினார். இன்றைக்கு பூமி எங்கிலும் கிறிஸ்தவர்கள் என்று நிரம்பி இருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றார்களா? பழைய ஏற்பாட்டில் எப்படி 1,44,000 பேர் தான் தேர்ந்து கொள்ளப்பட்டார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேர் என்று தெரியாது. ஆனால் அநேக பேர் கைவிடப்படுவார்கள். ஏனெனில் தொடக்கத்தில் இருந்து கடவுள் தெளிவாய் இருக்கின்றார். தன்னுடைய வாக்குகள் எவரெல்லாம் நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க அத்தனை பேரும் கைவிடப்படுவார்கள். கடவுளின் வாக்கு திரு விவிலியத்திலே உண்டு, பைபிளில தினந்தோறும் வாசிக்கிறவர் ஆண்டவருக்கு தேவை. அதை வாசித்து தானும் உண்டு அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கிற அனுபவம் இல்ல பணியாளர்களை ஆண்டவர் தேடுகின்றார். தானும் உண்ண வேண்டும். அந்த அனுபவத்தை உண்ட ருசியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்க பாருங்க, ஒரு பழம் சாப்பிட்டா அந்த ருசியை பத்தி சொல்றோம், ஒரு உணவு சாப்பிட்டா அந்த ருசியை பத்தி சொல்றோம். அதே உணவை திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். என்னைக்காவது இறை வாக்கை உண்டு இறை வாக்கின் ருசியை பலருக்கு சொல்ல உன் உள்ளம் ஏங்கியிருக்கின்றதா? ஏனெனில் இன்னும் நீங்களே ருசி பார்க்காமல் இருக்கிறீர்கள். Taste and see that the Lord is good. கடவுள் வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் வாழ்வான் என்பதை மறந்து போயிருக்கின்றோம். ஆகவேதான் வாழ்க்கையிலே துவண்டு போய் வேதனை உண்டு. ஏன் வாழ வேண்டும்? இதெல்லாம் ஏன் நான் அனுபவிக்க வேண்டும்? இறந்து போனால் நன்றாயிருக்குமே என்று இறப்பை தேடி ஓடுகிற பலர் இன்றைக்கு இருக்கின்றார்கள். கடவுள் வாக்கின் மேல் தாகம் கொண்டவர்கள் யார்? இவை அன்றும் இல்லாமல் போயிற்று, இன்றும் இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆக அன்று எப்படி எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் அழுதாரோ இன்றும் நாம் அனைவரையும் பார்த்து அழுகின்றார். இன்னும் இவர்களுக்கு என்னதான் செய்ய வேண்டும்? சிலுவையின் வழியாக என் உயிரையே நான் தியாகம் செய்தேன். இன்றைய கிறிஸ்தவர்கள் அது உணர்வதே கிடையாது. எனக்காக இயேசு சிலுவையில மரித்தாரே என்ற உணர்வற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆக ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், எருசலேம் நகரிலே கால் வைத்தவுடனே அவர் அழுதார். அழுது என்ன சொன்னார் பாருங்க. அடுத்த வாக்கியம் வாசிக்கும் போது, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? அழுது என்ன சொன்னார் பாருங்க. இப்பொழுதாவது இத்தனை துன்பம் அந்த நேரத்தில் கூட நான் வந்திருக்கிறதை உணர்ந்து அமைதியோடு வாழக்கூடாதா? இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி போல் இருக்கிறது. இயேசுவை அனுதினமும் திருவுடல் திருத்தத்தின் வழியாய் உள்ளே உட்கொள்ளுகின்றோம். நான் வந்த போது கூட உனக்கு அமைதியான வாழ்க்கை இல்லையா என்று கேட்கிறது போல இருக்கிறது. இப்பவும் சண்டை, இப்பவும் பிரச்சனை, இப்பவும் அமைதி இல்லை, இப்பவும் பொறாமைதான், இப்பவும் விட்டு கொடுப்பது கிடையாது, இப்பவும் மன்னிப்பது கிடையாது. உனக்குள்ளே நான் வந்த பிறகு கூட உன்னுடைய பழைய சுபாவங்கள் உன்னை விட்டு விலகவில்லையே என்று சொல்லுகிறது போல இந்த வாக்கு இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. நான் வந்தும் கூட உனக்கு அமைதி கிடைக்கவில்லையே, நீ அமைதியை பெற்றுக் கொள்ளக் கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. உண்மையில ஆண்டவர் எருசலேம் நகரை பார்த்து சொன்ன, அழுது கொண்டு சொன்ன வாக்குகள் இன்றைக்கு நம் கண்முன்னே அதே வாக்கை வாசிக்கும் போது, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கவனிக்கும் போது அதே கண்ணீர் இன்றைக்கும் ஆண்டவர் வெடித்துக் கொண்டிருக்கின்றார். அன்று மனிதனாக பார்வையிட்டார், இன்றைக்கு
திருவுடல் திருத்தத்தின் வழியாய் நமக்குள்ளே வந்து நம்மில் இருக்கிறதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். அன்றும் அதே நிலை. நான் சிலுவையில் மரித்த பிறகும் கிறிஸ்துவ குடும்பங்களிலே இதே நிலை என்றால் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தன் உள்ளத்தில் ஏங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்கிறார். உணர்வாயாக உணர்வற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. நன்றி கெட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. எனக்காக ஒருவர் மரித்தார். நண்பு கிறிஸ்தவர்களே, என்றைக்கு உனக்குள்ள ஒரு உணர்வு எழும்புகிறதோ, எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், எனக்காக ஒரு உயிர்த்திருக்கிறார், அந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கிறது. என் வாழ்க்கையை நான் அமைதிப்படுத்துவேன். அதே போல் மற்றவர்கள் வாழ்க்கையும் அமைதி உண்டாகும்படி நான் உதவி செய்வேன். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு செயல். உலக மாந்தர்கள் அனைவரும் இறை மக்களாக மாற்றம் பெற வேண்டும். அந்த மாற்றத்திற்கு பயன்படுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அமைதி உண்டாக்குவதற்காக வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். பிரிவினை பிளவுகளை எடுப்பதற்காக வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஜாதியின்றி மொழியின்றி எதுவுமின்றி அனைவரும் ஆண்டவர் ஒருவருக்கே உரியவர் என்று ஒற்றுமையை கொண்டு வருகிற எண்ணத்தை உருவாக்கும்படிக்காக வந்தவர் கிறிஸ்தவர். அதுதான் பழைய ஏற்பாட்டில் எப்படி 12 கோத்திரத்தின் வழியாக மக்களை உருவாக்கினாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே கூட 12 சீடர்கள் வழியாக புதிய இனத்தை உண்டாக்கினார். இதுதான் நேற்று திருவெளிப்பாட்டில படித்தோம். 24 மூப்பர்கள் அரியணை முன் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். யார் அந்த 24 மூப்பர்கள்? 12 பேர் பழைய ஏற்பாட்டு காலத்து 12 பேர் புதிய ஏற்பாட்டு காலத்தினர். இவர்களுடைய சந்நிதிகளை ஆண்டவர் நினைவு கூறுகின்றார். ஆனால் பாருங்க, ஒரு பாக்கி என்ன? பழைய ஏற்பாட்டு 12 கோத்திரத்துல இவ்வளவு பேர் தான் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வழிமரபினரோ நிர்ணயிக்கப்படவில்லை. அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஏன் தெரியுமா? சாவதற்கு முன் மனம் திருந்தி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து மரிப்போம் என்ற எதிர்நோக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நாம் சாவதற்கு முன்னாலே திருந்திடுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக நாம் திருந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமா என்று ஒவ்வொரு நாளும் உன்னை எண்ணி ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் நீயோ அலட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வேலை என்ற பெயரிலே, சேவை என்ற பெயரிலே, பெருமை என்ற பெயரிலே. இதை கண்டு ஆண்டவர் இன்றைக்கும் அழுகின்றார். நான் வந்தும் நீ அமைதி பெறாமல் இருக்கிறாயே என்று இன்றைய வாக்கு நமக்கு உள்ளத்தை பிளக்கின்றன. உன் வாழ்க்கையில் அமைதி இருக்கிறதா? உன் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? பொறுமை இருக்கின்றதா? இவை இல்லாமல் போக காரணம் என்ன? உன்னுடைய செயல்கள் தான், நம்முடைய செயல்கள் தான். நம் செயல்கள் என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்குதான் ஆண்டவரின் ஆட்சி நம் வீட்டிலே பெருக ஆரம்பிக்கும். ஆகவே வாசகத்தின் தொடர்ச்சி பாருங்க. அவர் அழுதார். 43 சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவர். ஒரு காலம் வரும். எருசலேம் நகரை பார்த்து சொன்னார், ஒரு காலம் வரும், ஆட்சி மாறும். ஆட்சி மாறும்போது இந்த இடத்தின் சூழல் எல்லாம் மாறிவிடும். இன்னைக்கு அப்படித்தானே நடக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி மாறும்போது, ஒவ்வொரு கட்சிகள் ஆளுகைக்கு வரும்போது அவங்க விருப்பப்படிதானே செயல்களை செய்கிறார்கள். இது அரசியல் மட்டும் இருக்கிறதா? ஆலயத்திலும் கூட இருக்கிறது. ஆலயத்தில் வருகிற பணியாளர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றதானே வருகின்றார்கள். கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தலைப்பு தான் இருக்கின்றது, வெறும் தலைப்பு. ஆனால் செயல்களை பார்க்கும்போது கடவுளின் விருப்பம் அல்ல, உன்னுடைய விருப்பம். ஆண்டவர் கண்டு அழுகிறார். ஆட்சி மாறும்போது சூழ்நிலை எல்லாம் மாறி போய்விடும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரே மாதிரி ஒரே செயல்பாடு இருக்கத்தான் கடவுள் கிறிஸ்தவர்கள் இனத்தை உருவாக்கி வருகின்றார். இது உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ இனம். எப்படி அரசாங்கத்தில் ஆட்சி மாறுகிறதோ அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சூழ்நிலும் போது பகைவர்கள் மாறும், உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்தில் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்பதால் தான். ஆண்டவரை தேடி வந்த காலம் எந்த ஜெருசலேம் தேவாலயம், சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம், கடவுள் சாலமோனுக்கு தரிசனமாகி அந்த பலிப்பீடங்கள் பளிங்கு கற்கள் எப்படிலாம் இருக்கணும், அது எப்படிலாம் கட்டப்படணும் என்று சொல்லி கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு பிரசங்கிக்கும் போது அவரை அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். இதை வாசிக்கிறோம் அல்லவா? ஆலயத்திலிருந்து அவரை விரட்டி விட்டார்கள். எஸ்ஐயா 53 அதிகாரத்தை அவர் படிக்கும் போது அந்த 53ஆம் அதிகாரத்தின் விளக்கை சொன்னார். அது இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. அவர் நிறைவேறிவிட்டது என்று சொன்ன வாக்கை அங்கிருந்தவங்க ஆசாரியர்கள் குருக்கள் காதுகளால் கேட்டுக்கொள்ள சும்மா இருக்க முடியவில்லை. எப்படி நிறைவேறினது என்று அவரை எதிர்த்தார்கள். இது நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதே செயல் தானே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளின் வாக்கு ஆலயத்தில் எங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் விருப்பப்படி அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் படி ஆட்சி என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கடவுள் வாக்கு எங்கு நிறைவேறுகிறது? ஆகவே அன்று நடந்த அதே சூழல், அன்று எப்படி அந்த தேவாலயத்தை கல்லின் மேல் கல்லிராதபடி தரைமட்டமாக்கினார்களோ இன்றைக்கும் அதே போல காலங்கள் வருகின்றன. ஆலயங்கள் மூடப்படக்கூடியது ஏற்கனவே மூடிவிட்டாயிற்று. பல இடங்களில் ஆலயங்கள் மூடிவிட்டன. ஏன்? ஆண்டவருக்குரிய செயல்கள் மட்டும் அங்கு நடக்காமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் எல்லாம் தொடங்கிவிட்டன. கடவுள் வாக்கு என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்காம சரித்திரம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நிறைவேற்றும் என்று வாழ தொடங்கிவிட்டது. கடவுள் சும்மா இருப்பாரா? அடைத்து விடு ஆலயத்தை. இன்றைக்கு அடைப்பட்டு இருக்கின்றன பல இடங்களில, சில இடங்களிலே தான் திறந்திருக்கிறது. இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதாவது திறந்துவீர்களா? இல்ல, இப்போதும் திறந்தவில்லை. அதே செயல்தான், அதே குணம்தான், அதே கோபம் தான், அதே தீமை தான், அதே அசுத்தம் தான் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனம். அன்று எப்படி ஆலயமானது கல்லின் மேல் கல்லீராதபடி இடிக்கப்பட்டதோ அதே போல இறுதி காலங்களும் இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே அயல் நாடுகளிலே ஆலயங்கள் விற்கப்பட்டாயிற்று, குத்தகைக்கு விடப்பட்டாயிற்று. பெரிய பெரிய கோபுரமான ஆலயங்கள், அழகழகான ஆலயங்கள் குத்தகைக்கு விட்டாயிற்று. பிற இனத்தார் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். நம்மை சுற்றிலும் வருகிற காலம் நெருக்கம் இருக்கிறது. இப்பொழுதாவது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். என் நண்பரே மக்களே, விவிலிய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதிர்நோக்கி இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி இடிக்கப்பட்ட ஆலயம் கடைசியிலே ஒரே சுவர் நின்று விட்டது. அதுதான் வைப்பிங் வால் என்று இன்றைக்கு எருசலேமிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல பலர் போய் அழுது கொண்டு முட்டி மோதி மெஷாயா எப்போது வருவார், மெஷாயா எப்போது வருவார் என்று அறியாமையினால் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு உன்னுடைய கண்கள் கூட எருசலேம் நகருக்கு சென்றால் பார்க்கலாம்.
ஒரே ஒரு வால் நிறுத்தப்பட்டிருக்கிறது, மீது எல்லாம் இடிக்கப்பட்டது. என் நன்றி மக்களே, கண்முன்பாக காட்சிகள் இருந்தும் திருந்தாதவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்? திரு விவிலியத்துக்கு மட்டும்தான் உலகத்திலே அத்தாட்சிகள் இருக்கிறது. வேற எந்த புத்தகத்துக்கு அத்தாட்சி கிடையாது. பைபிளில் இருக்கிற தொடக்க நூல், பழைய ஏற்பாட்டு தொடக்க நூலுக்கு முதலாவது அத்தாட்சி இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள். மீதி எல்லாவற்றுக்கும் ஆட்சிகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் திருவிழித்துக்கு உருவாக்கப்படவில்லை, உருவாக்கினதை எழுதப்பட்டதுதான் நாம் பயன்படுத்துகிறோம். உணரவில்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு மிக அருகிலே, அதிவிரைவிலே உலகங்களிலே நடக்கப் போகின்றன. அன்று எப்படி அவர் சொல்லி நடந்ததோ அதே போல. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழவில்லை, பெயரளவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவின் வாக்குகளை தியானித்து வாழ்வார்கள். இன்னைக்கு வரும் கேட்கிறீங்க, அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை வாசகத்தை தியானித்து பாருங்க. நீங்கள் கேட்டதும் கற்றுக்கொண்டதும் அது உங்கள் சிந்தனையிலும் இருக்க கடவது. மனமாறுங்கள். ஞாபகம் இருக்கிறதா? இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை திருவெளிப்பாடு வாசகத்தை எடுத்து பாருங்க. 2-3 அதிகாரத்திலே 1-6 வரைக்கும். நீங்கள் கேட்டதும் கற்றுக்கொண்டதையும் சிந்தனையில் நிறுத்துவாயாக. நிறுத்தியிருக்கிறதா? எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு வீழ்த்தில் இருக்கிற வாசகங்கள் மனதில் இருக்கிறது? சடங்கு வாழ்க்கை தானே. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இன்னும் ரொம்ப சலுகை. நிறைய பேர் இன்னும் சண்டேஸ்ல கோயிலுக்கே போறது கிடையாது. இன்னைக்கு கொரோனா ஒரு சாக்கு. எப்படி குடிக்கிறவங்களுக்கு, ஏன்பா குடிக்கிற? ஐயோ எங்க வீட்டுல செத்துட்டாங்க அதனால குடிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்பா குடிக்கிற? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அதனால குடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் குடி? ஐயோ ஏசாமி செத்துட்டாரு, செத்த நாள் கொண்டாடுறாங்க அதனால குடிக்கிறேன். குட் ஃப்ரைடே கூட குடிக்குவாங்க. குடிகார வாழ்க்கைக்கு காலமெல்லாம் குடிதான். ஆனா சாக்கு மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது போல நாமும் மயக்கத்தில் இருக்கின்றோம். பாவம் என்ற மயக்கம், உலகம் என்ற மயக்கம், அந்தஸ்து என்ற மயக்கம். இறைவாக்கை தேடாமல், இறைவாக்கை கொடுக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வேதனைப்படுகின்றார். என் நண்பரே மக்களே, இந்த வாசகத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். நம்முடைய உடல்கள் கடவுளின் ஆலயமாய் மாற வேண்டும். கடவுளின் ஆலயமாய் மாற வேண்டிய இந்த உடலிலே, அந்த ஆலயத்திலே அமைதிருக்க வேண்டிய உன் உள்ளத்திலே பொறாமை, வஞ்சகம், பழிவாங்குதல், பெருமை இவெல்லாம் உள்ளத்துல நிரப்பி எத்தனை முறை அதை விட்டு விலகுன்னு சொன்னாலும் குணங்கள் மாறாமலே இருக்கிறது அல்லவா? இதை கண்டு ஆண்டவர் இன்றும் அழுகின்றார். கட்டிட பார்த்து மாத்திரம் அழல, மனித உள்ளங்களை கண்டு அழுகின்றார். இன்னைக்கு மனித உள்ளங்கள் பவுலடிகளார் சொன்னார் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16-17 கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். உங்கள் உடல்கள் கடவுளின் ஆலயம் என்று தெரியவில்லையா? அதற்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்பது தெரியவில்லையா? நீங்களே ஆலயம் என்று சொன்னார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் அழுகின்றார், செயலை பார்த்து அழுகின்றார், நம்முடைய குணங்களை பார்த்து அழுகின்றார். நீங்களே ஒரு நாளைக்கு உங்களை பத்தி கணக்கு போட்டு பாருங்க. உங்களை பற்றி நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. என்னென்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க, யாரோட எப்படி பேசுறீங்க, எப்படி பழகுறீங்க, எப்படி வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் ஒன் டே, ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க. உன் செயல்பாடு உன்னையே அசிங்கப்படுத்துகிறதாய் மாறிவிடும். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் நாம் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு அழவில்லையா? 100% அழுகின்றார். நம்முடைய செயல் மாற்றம் இல்லை, பேச்சிலே மாற்றம் இல்லை, நம்முடைய திட்டத்திலே மாற்றம் இல்லை. நாம் நினைக்கிறது தான் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நம்ம எதற்காய் உருவாக்கப்பட்டது என்று
மிக அருமையாக சொல்லுகின்றன. திருவெளிப்பாடு தொடர்ச்சி தீர்க்க தரிசன புத்தகம். இந்த திருவெளிப்பாடு புதிய ஏற்பாட்டிலே ப்ராஃபெட் புக் என்று சொல்லப்படுகிறது. காலங்கள், நடக்கிற காலங்களை குறித்து எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் இறை பணியாளராய் இருந்தால்தான் படிக்க முடியும். உள் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். இறைவனுக்கு பணி செய்கிறவர், இறைவன் பெயரை வைத்துக் கொண்டு பணி செய்கிறவர் கிடையாது. இறைவாக்கை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கின்றவர் மட்டும்தான் இந்த உள் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். பைபிள்ல நீங்க எந்த புத்தகம் படிச்சுக்கங்க, இறைவாக்கினர் புத்தகங்களை மட்டும் இறைவாக்கினராய் இருந்தா தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் அது கடவுளுடைய ரகசியம். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு புத்தகத்துக்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலே முதல் 4 புத்தகம் நற்செய்தி புத்தகம். கடவுள் பூமியில இறங்கி வந்து மனிதனோடு நேர்முகமாய் பேசினவை நற்செய்தி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதை தொடர்ந்து திருத்துது பணி. அதை அனுபவித்த சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரித்தார்கள், சீடருடைய அனுபவம். அதை தொடர்ந்து பவுலுடைய மனமாற்றத்திற்கு பிறகு அவர் எத்தனை ஊராக எத்தனை துன்பப்பட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்ந்தார். நேற்றைய வாசகத்திலே பார்த்தீர்கள், வாசித்திருப்போம். அவர் 2 வருஷம் வாடகை வீட்டில இருந்து ஆண்டவர் பணியை செய்திருக்கிறார். 2 வருஷம் வாடகை வீட்டில. திருத்துது பணி 28ஆம் அதிகாரம் நேற்றைய தினத்தில். நண்பர்களே, மக்களே, வாடகை வீட்டில இருந்து இறை பணியை 2 வருஷங்கள் அவர் செய்திருக்கிறார். உணர்ந்து படிக்கின்றாயா? இறை பணியாளர்கள் அனைவரும் இப்படிதான் இருப்பார்கள். ஏனெனில் உலகத்தின் மீது ஆசை இல்லை, பணத்தின் மீது ஆசை இல்லை, அந்தஸ்தின் மீது ஆசை இல்லை. அவர்கள் வாடகையாய்தான் இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு ஊழியர்களே, நீங்க வாடகை வீட்டில் இருந்தா கவலையப்படாதீங்க. அதுதான் வாழ்க்கை. பவுலடிகளார் வாடகை வீட்டில 2 வருஷம் தங்கி இறை பணியை செய்தார் என்று நேற்று தின வாசகத்திலே வாசித்திருக்கலாம். திருத்துது பணி 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. நண்பர்களே, மக்களே, இன்றைக்கு வாசகம் பாருங்க. திருவெளிப்பாட்டின் விளக்கம் ஆரம்பிக்கின்றது. அதிகாரம் 5, இறை வாக்குகள் 1 முதல் 10 வரை. ரெவல்யூஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 தொடர்ச்சி. வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அரியணையிலே வீற்றிருந்தவர் வலது கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அரியணையிலே வீற்றிருக்கிறவர் கையில ஒரு ஏட்டு சுருள் இருந்தது கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதி இருந்தது. உள்ளும் புறம்னா என்ன அர்த்தம்? the front and back. எப்படி பிள்ளைங்க ஒரு நோட்டு புத்தகத்துல நோட்ஸ் எழுதுறாங்க, front and back 2 பக்கமும் எழுதுறாங்க. அது போல யோவான் கண்ட தரிசனத்தில் என்ன இருக்கிறது? ஏட்டுச் சுருளில் உள்ளும் புறமும் 2 பக்கமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்க பெற்று மூடப்பட்டு இருந்தது. சீல் ஆயிருக்குது. அப்படியே ஒரு பார்சல் வரும்போது ஃபுல் பேக் பண்ணி தானே வருகிறது இல்லையா? அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை நல்லா பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க. சீல். அது யார் திறப்பாங்க? அந்த பார்சல் யாருக்குரியதோ அவங்க தான் திறப்பாங்க. அதே போல யோவான் தரிசனம் காண்கின்றார் பாருங்க. அது மூடப்பட்டு இருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்ற ஒரு கேள்வி உண்டானது. ஏனெனில் கடவுள் கையில் அந்த ஏட்டுச்சுருள் இருக்கிறது. அதை வாங்கி அதை திறக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? யோவான் நடுங்கிக் கொண்டு பார்த்தார். யாருக்கு இருக்கிறது? அதை வாங்கி திறக்கிற அதிகாரம். நண்பரே, மக்களே, இறைவாக்கு எவ்வளவோ எந்த அளவுக்கு அது பொறிக்கப்பட்டு மதிப்புள்ளதா இருக்கிறது என்று நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக விவிலியத்தை கையில பிடித்துக் கொண்டு விருப்பம் போல் அறிவிக்கிற வாழ்க்கை அல்ல. அதுதான் இந்த ஏட்டுச்சுருள். நீங்க விரும்புகிற மாதிரி பிரசங்கம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டதல்ல.
தூய் ஆவியின் அனுபவத்தோடு செயலாற்ற வேண்டியது. நண்பரி மக்களே, ஏற்றுச்சொல்லின் ரகசியத்தை வாங்குகிற அந்த பொறுப்பை யார் தகுதியுடையவர் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழக்கம் கேட்டேன். அந்த வானதூதர் சொல்லுகின்றார், இந்த ஏற்றுச் சுரலை வாங்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் யார்? அந்த முத்திரை உடைக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவர் யார்? பூமியில் யாராவது உண்டா? தொடர்ச்சி சொல்லுகிறது பாருங்க. நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலே இருந்த எவராலும் இயலவில்லை. நண்பர்களே மக்களே, கடவுள் கையிலிருந்து நிறைவாக்கு என்ற சுருள் அதை வாங்கி படிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் விண்ணுலகிலும் இல்லை, மண்ணுலகிலும் இல்லை, கீழுலகிலும் இல்லை, எவரும் இல்லை என்று அந்த வானதூதர் குரலிட்டு சொல்லுகின்றார். ஆகவேதான் இன்னைக்கு பைபிளை நீங்க படிக்கிறீங்க, புரியல. பைபிள் என்னமோ கையில வந்துடுச்சு. இன்னும் சிலருக்கு பைபிள்னால அலர்ஜி. இன்னைக்கு நம்ம திருச்சபையில பாருங்க, பைபிள் என்ன பெண்டகாஸ் ஆயிட்டியா? பெண்டகாஸ்னா என்னன்னு அர்த்தம் தெரியாத ஜனங்க. விவிலியம் இன்னைக்கு எத்தனையோ பேர் கரங்களிலே இல்லை, இருந்தாலும் எடுக்கவில்லை, எடுத்தாலும் படிக்கவில்லை, படித்தாலும் புரியவில்லை. ஏன் தெரியுமா? அதற்கான தகுதி வேண்டும், அதற்கான அறிவு பெற்றிருக்க வேண்டும். நண்பு கிறிஸ்தவர்களே, அன்றைக்கு தூதன் யோவானை பார்த்து சொன்ன செய்தி, மேல் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கீழுலகிலும் எவரும் இல்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி தேம்பி அழுதேன். யோவானுடைய புலம்பல் பாருங்க. ஐயோ, விண்ணுலகிலும் இல்லையா, மண்ணுலகிலும் இல்லையா, கீழுலகிலும் இல்லையா, எவர்தான் இதை படிக்க முடியும் என்று அவர் தேம்பி தேம்பி அழுதார். நீ பைபிளுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் உள்ளம் உடைக்கப்பட வேண்டும், கண்களில் கண்ணீர் மல்க வேண்டும். இதை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒரு ஏக்கம் உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் அது வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். ஏதோ சர்வசாதாரணமா வந்து ஆலயத்துல வந்து படிச்சுட்டு சாதாரணமா போய்கிட்டு வருகிற நோக்கத்தை பார்க்கணும், சும்மா அப்படியே வீரனோட மாதிரி போட்டுக்கிட்டு மதிப்பு இல்லாம அலட்சியத்தோடு வாசகத்தை வீழித்து ஆலயத்துல படிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். யோவான் கலங்குகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். இயேசுவின் மார்பில் சாய்கின்ற அந்த பிரியமான யோவானே, ஐயோ, இதை பிரிக்க எவராலும் இயலவில்லை என்று அழுகிறார் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி? எவ்வளவு நாம் மாற்றம் பெற வேண்டும், எவ்வளவு நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். விவிலிய ரகசியங்களை அறிவதற்கு உன் ஆன்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும் அல்லவா? உலக ஆசைகளை விட்டு விலக வேண்டும் அல்லவா? ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்படுகிறவர்கள் தேவை அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புரிய மக்களே, திருவெளிப்பாட்டின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கும் ஞானம் வேண்டும். ஆகவே அவர் தேம்பி தேம்பி அழுதார். 5வது வாக்கியம், அப்போது மூப்பரில் ஒருவர் என்னிடம் அழாதே. அப்போது மூப்பர் 24 மூப்பர்கள் இருக்கின்றார்களே, அதில் ஒருவர் யோவானை பார்த்து சொன்னார்களாம், அழாதே அழாதே. மூப்பரில் ஒருவர் என்னிடம் அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். யூதா வம்சத்தில் இருந்து வந்தவர், வெற்றி பெற்றவர் உன்னுடன் இருக்கும் போது அழாதே. அந்த மூப்பர்களில் ஒருவர் சொல்லுகிறார் பாருங்க, யூதா வம்சத்திலே பிறந்தவர் இயேசு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் 3வது பிள்ளையின் பெயர் யூதா. அந்த
அந்த யூதா வம்சத்தில் இருந்து வந்தவர் ஆண்டவர் இயேசு. அவரை எப்படி அந்த மூப்பர்களில் ஒருவர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் இந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டையும் பிரித்து விடுவார் என்று கூறினார். யார் அந்த சிங்கம்? யார் அந்த சிங்கம்? தொடர்ச்சி வசனம் சொல்லுகிறது, யார் அந்த சிங்கம்? அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்கதை போல அது காணப்பட்டது. யார் ஆட்டுக்குட்டி? பலியிடப்பட்ட செம்மறியான ஆண்டவர் இயேசு. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று காது கிளிய கேட்கிறோம் அல்லவா? இந்த முத்திரை உடைக்கிற அதிகாரம் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு அதை யாருக்கு கொடுத்தார்? திருவெளிப்பாடு 1 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா? கடவுள் அந்த முத்திரையை இயேசுவிடத்திலே கொடுத்தார். இயேசு அதை தம் பணியாளர்களிடத்திலே கொடுக்கிறார். யார் அந்த பணியாளர்? கிறிஸ்தவன் என்ற பெயரிலே வாழ்கிற நாம் தான். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பயன்படுத்துகிறோமா? ஆட்டுக்குட்டியானவர் நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகள். 7 ஆவிகள் 7 வரங்களை குறிக்கின்றது. கொரிந்தியர் புத்தகத்தில் முதல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் தியானித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கின்றார்? செம்மறி போல இருக்கின்றார். அவர் செம்மறிக்கு உருவகத்தை என்ன கொடுக்கிறது? அதற்கு 7 கொம்புகள் இருந்தன. சாதாரண மனிதனாய் சிலுவையில் அவதரித்தார் என்று நினைச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்காது. அகில உலகத்தையும் ஆளும் திறன் கொண்டவர். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது? 7 கொம்புகள் இருந்தன. அது மாத்திரமா, அவரை சுற்றிலும் 7 கண்களும் இருந்தன. 7 கண்கள் 7 கொம்புகள் இருந்தன. மண்ணுலகெங்கும் அவை கடவுளின் ஆவி என்று அழைக்கப்பட்டன. அதான் பரிசுத்த ஆவி. மண்ணுலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை இறைவாக்கு உரைக்கும்படி, சிலரை குணமளிக்கும்படி, சிலரை நற்செயல் செய்யும்படி, சிலரை இறை மக்களாக அழைத்து வரும்படி, இப்படி 7 விதமான செயல்பாடுகளை பூமியிலே செய்ய இறைவனின் ஆவி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த 7 விதமான ஆவி பெற்றவர்கள் 7 விதமான பணிகளை இறை திட்டத்துக்காக செய்வார்கள். அதில ஒன்று உனக்கு காத்திருக்கிறது. பெற்றுக்கொள்ள நீ தயாரா? ஆக கடவுளின் ஆவி 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்த அந்த ஏட்டை எடுத்தது. பிதாவின் கையில் இருக்கிற அந்த வாக்குகள் தொடக்கத்திலே ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு காரணமே கடவுளின் வாக்கை மீறினதினால் தான். நோவாவின் வழியாக உலக அழிவு உண்டானதே ஏன்? கடவுளின் வாக்கை மீறினதினாலே. கடவுளால் பொறுத்துக் கொள்ள இயலாது. இன்றைக்கும் உலகத்திலே அழிவுகள் தொடங்குவதற்கு காரணம் என்ன? கடவுளின் வாக்கு நிறைவேறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான். எத்தனை வாக்கு உன் உள்ளத்திலே பதிந்திருக்கிறது? வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்கு இருக்கிறதா? வைராக்கியத்தோடு திருவிழித்தை படிக்கின்றாயா? நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறாயா? ஆண்டவர் உனக்காக ரகசியங்களை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஏற்றுச் சுழலை எதிர்க்கிற அதிகாரம் நம் ஆண்டவர் இயேசுக்கு இருக்கிறது. ஏன் இயேசுக்கு இருக்கிறது?
அவர் உனக்கு எனக்கு கொடுப்பதற்காக என் கொடுப்பார், தன் உயிரையே உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். எவரெல்லாம் அவர் உயிரை நினைத்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அதை கொடுக்க அவர் கையில் இருந்து வாங்குகிறார். என் நண்பரே மக்களே, அப்போது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் விழுந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவங்க அனைவரும் எதை வச்சிருந்தாங்க பாருங்க. ஒவ்வொருவர் கையிலும் ஆட்டுக்குட்டி மத்தியில விழுந்தார்கள். அவர்கள் கையில 24 மூப்பர் கையில என்ன இருந்தது என்று பார்க்கும்போது யாழும் இசைகள், சாம்பிராணி. இன்னைக்கு ஏன் சாம்பிராணி போடுறது தெரியுமா? எத்தனையோ வீட்டுல சாம்பிராணி போடுறது கிடையாது. ஏன் தெரியுமா? அப்படி சாம்பிராணி போட்டாலும் அது கடவுளுக்கு கிடையாது. சாம்பிராணி கடவுளுக்கு ஒருவருக்கு தான். தூபம் காட்டுவது கடவுள் ஒருவருக்கு தான், மனிதர்களுக்கு அல்ல. கலப்படம் வந்ததினாலே கடவுள் திட்டம் உடைந்து போய்விட்டது. தூபம் கடவுள் ஒருவருக்கு தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, விவிலிய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 24 மூப்பர்கள் கைகளில் இருந்தது என்ன? அந்த மூப்பர்கள் யார்? இன்றைய புனிதர்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு புனிதர்கள் என்று சொல்லுகிறோமே, விண்ணகத்திலே மூப்பர்கள் கடவுளுக்காக வாழ்ந்து இருந்தவர்கள். அவங்க பெயர்கள் இப்போது சொல்ல முடியாது. ஆண்டவர் வரும்போதுதான் அது யார் என்று தெரியும். ஆகவே 24 மூப்பர் கைகளிலே யாழும் இசையும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்கள், சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்கள் வைத்திருந்தார்கள். அது இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். நாம வேண்டுகிற வேண்டுதல்களை ஆண்டவர் முன் தூபம் போல எழுவதற்காக வைத்திருக்கிறார்கள். என் நண்பரே மக்களே, உன் வேண்டுதல் தூபம் போல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த கிண்ணங்களிலே சாம்பிராணி, அது எதுவா? மனிதர்கள் பூமியில் வேண்டுகிற வேண்டுதல்கள் அது தூபமாய் மாறிவிட்டது. உன் வேண்டுதல் தூபமாய் மாறணும். அது கடவுளுக்கு நறுமணமாய் இருக்கணும். தூபத்தில் எப்படி நறுமணம் இருக்கிறதோ உன் ஜெபத்திலும் நறுமணம் இருக்கணும். அப்பதான் கடவுளுடைய கண்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இருக்கிறதா? ஜெபம் கேட்கப்படுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, விவிலியம் எவ்வளவு அழகாய் பேசுகிறது. தெரிந்து வாழாத வாழ்க்கைகள். ஆக என்ன சொல்லுகிறார் பாருங்க. அப்போது என்ன நடந்தன? அவர்கள் புதியது ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். புதியது ஒரு பாடல். கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடல் உன் வாயில் இருக்கணும். தாவீது இறைவனுக்கு பிரியமானவன் என்று சொல்ல காரணம் என்ன? அவன் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பான். ஆண்டவர் ஒருவரையே நினைத்து பாடுவான். அது அவருக்கு பிடித்திருந்தது. உன் வாயிலே கடவுளை பாடுகிற பாடல் இருக்கணும். கடவுளை பாடுகிற பாடல், மனிதனுக்கு பாடுகிற பாடல் கிடையாது. கடவுள் ஒருவரை புகழ்ந்து பாடுகிற பாடல் உன் வாயில் இருக்கணும். வேறு எவரையும் புகழ்ந்து உன் நாவு பாடினால் அது கடவுள் ராஜ்யத்தில் போய் நிற்காது. ஆகவே புதியது ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர். புகழ்பாக்கள் யாருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடின 24 மூப்பர்கள். என்ன புகழ்ந்து பாடினார்களா? மீண்டும் 9வது வசனம்.
திருவெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் திரும்ப படிச்சு பாருங்க. அவர்கள் புதிதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். யார் கொல்லப்பட்டது? இயேசு கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குளங்கள் எதெல்லாம் மீட்கப்பட்டது பாருங்க. குளம் என்றால் பொருள் என்ன? இன்னைக்கு பல ஜாதி என்ற பெயரிலே உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவங்க அன்னைக்கு கிடையாது. இயேசு மரித்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்து தூய ஆவி இறங்கின பிறகுதான் கிறிஸ்தவமே உருவானது. அவரை நம்பினோர் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். நம்பாதோர் இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அனைத்து உலகில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்திருக்கிறார். இந்த செய்தி யார் சொல்லுவார்? நாம தானே சொல்லணும். நமக்கு தானே இந்த வெளிப்பாடு கொடுக்கின்றார். என் நண்பரை மக்களே, என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் யார்? முத்திரை உடைக்கக்கூடியவர் என்று பார்க்கும்போது குலங்களுக்காக, மொழிக்காக, நாட்டுக்காக, மக்கள் இனங்களுக்காக ஆகிய அனைத்திற்கும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டெடுத்தவர். என்ன விலை? தன் உயிரையே கொடுத்தார். உணர்கின்றோம், செயலிலேயே. கடைசி 10வது வாக்கியம். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் ஏன் அந்த ஆண்டவர் இன்றைக்கு எப்படி தன்னுடைய அரசை பூமியிலே நிறுவியிருக்கிறாராம் பாருங்க. சிலருக்கு ஆட்சி உரிமை, அதான் அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள். ஆட்சி உரிமையாளராகவும் குருக்களாகவும் மக்களை வழிநடத்தும்படி குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினார். கடவுளின் செயல்களை செய்வதற்காக, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உலகிலே ஆட்சியாளர்களையும் குருக்களையும் கடவுள் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார். யார் மகிமை அடைகிறார்கள்? உனக்காக மரித்த இயேசு மகிமை அடைகிறாரா? அல்லது உன் முன்னோடிகள் மகிமை அடைகிறார்களா? அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். அன்பு கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு வாசகம் எப்படி முடியுது பாருங்க. சிலர் ஆட்சியாளர்கள் என்றால் கிறிஸ்தவங்க இன்னைக்கு எத்தனையோ துறைகளிலே அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். எத்தனையோ துறைகளிலே, காவல்துறையிலே கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், மருத்துவத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், டாக்டர்களாக, நர்ஸ்களாக, போலீஸாக, லாயர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். அங்கு கிறிஸ்து மகிமை அடைகிறாரா? கணக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா துறையிலும் அமருகிற அதிகாரம் இருக்கிறது. எல்லா துறையிலும் போய் அமருங்க. உங்க தகுதிக்கு ஏற்றவாறு எங்கெல்லாம் கிடைக்கிறது அங்கெல்லாம் போய் அமருங்க. அங்கு கிறிஸ்து ஆட்சி செலுத்துகிற எண்ணம் உனக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் ஆட்சி அது. தன்னை நம்பி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்வழி காட்டுவது, நல்லதை செய்வது. இதுதான் கிறிஸ்துவின் திட்டம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு மக்களே, வாசகங்கள் எவ்வளவு அழகாய் நம்மோடு பேசுகிறது. இன்றைய திருப்பலி வாசக தியானம் முடிய போகிறது. நீங்க எப்படி வாழ போறீங்க? மறுபடியும் படிங்க, ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதை பார்க்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியனா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், பிரசிடென்டா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இருக்கலாம். Anybody. The God has sent you and selected you to do good things for the people. This is Bible scripture. The God is chosen and kept in this world as a president, as a minister, as a lawyer, as a police, as everything, to do good thing to the people. We all surrender. God will guide us. His Spirit is there with us. Definitely, He will do miracle through us. We surrender right now. செபிப்போமாக.
எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்நோக்கி இந்த ஜெபத்திலே பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூய ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. சிலை குருக்களாக, சிலர் ஆட்சி பொறுப்பாளர்களாக, சிலரை விசுவாசிகளாக, இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் தேர்ந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. இவர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் அங்கெல்லாம் வல்லமை அங்கட்டும். தான் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாய் செய்கிற ஞானத்தினால் நிரப்பும். உமையே வழிபட்டு நன்மைகளை செய்கிறதிலே தீவிரம் கொள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மனங்களை மாற்றும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளங்களும் உம்முடைய ஆலயமாய் மாற்றம் பெறுவதாக இந்த உலக சூழல்களை அர்ப்பணிக்கிறோம். God, we remember throughout the world, we surrender all the presidents, Lord Jesus. We're all elected to lead the people. We surrender, Lord Jesus. You died for all the caste and creed, Lord. You died for each and everyone in this world. Today we remember and pray, God. We're all selected to lead the people in this world. The politicians, the presidents, the ministers, Lord, secretary, each and everyone, prime ministers. We surrender to you, God. Bless, Lord Jesus. Bless them, Lord, to lead the people in good way, to protect the people in good things, to understand and to support the people, give the knowledge to each and every nation leaders, Lord Jesus. Bless, Lord. Bless the Christian leaders. Change their mind, Lord. Let them do the good things to the people, not to spoil your name. All Christians who are all in the leader position, we praying for specially, Lord. Make them change, Lord Jesus, to do your will, to do good things to the people. Bless abundantly and protect them, Lord. We surrender each and every one to you. அனைவரும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பாதுகாத்து நடத்துவீராக. அனைவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அனைத்து குடும்பங்களில் இருக்கிற வீழ்ச்சிகள் எடுத்துப்படும். உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்கப்படும். இந்த ஏற்றுச்சுழல் என்ற விவிலியத்தின் ரகசியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பும். இதை புரிந்து கொண்டு இதற்கேற்றவாறு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் உருவாக்கப்படட்டும். தகப்பனே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் நோக்கி வேண்டுகிறோம். பைபிளை புரிந்து நடந்து கொள்ளுகிற மக்களை இன்றைக்கு உருவாக்குவீராக. இதில் பங்கு கொள்ளுகிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இதை தெளிவுபடுத்தும்படி அதிகாரிகளையும் குருக்களையும் தேர்ந்து கொண்டீர் என்று இன்றைக்கு வாசித்தது போல இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்மையே வழிபட்டு உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற்றுவீராக. அனைத்து கிறிஸ்துவ குடும்பங்களை உமது குடும்பங்களாய் மாற்றும். என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மீண்டும் இன்றைய வாசகத்தை படிங்க, எழுதி வச்சுக்கங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு புத்தகம், ரெவல்யூஷன், வெளிப்படுத்தின விசேஷம், 5ஆம் அதிகாரம், சாப்டர் 5 verse 1 to 10, 1 முதல் 10 முடிய. பதிலுரை பாடல், திருப்பாடல், சாம்ஸ், சாப்டர் 149 1 to 9. திருப்பாடல் சங்கீத புத்தகம் 149 1 முதல் 9 வரை வசனங்கள். Today's gospel reading, நற்செய்தி வாசகம், லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 41 44 வரை. சென்ட் லூக் சாப்டர் 19 verses 41 to 44. எழுதி வச்சுக்கங்க. திரும்ப உங்க வீட்டுல படிங்க தயவு செய்து. அப்பதான் உடைய ஆன்ம கண்கள் திறக்கப்படும். படிங்க, ஜெபம் பண்ணுங்க. உன்னை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்துவார், அவர் விரும்புகிறது போல. ஒப்பு கொடுப்போம். இதே ப்ரோக்ராம் யூடியூப்ல உண்டு, தயவு செய்து பாருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல டாக்டர் பிலிப் மரியான் போட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குரிய நிகழ்ச்சிகள் வரும். நீங்க எடுத்து படிங்க, நீங்க அநேகருக்கு அனுப்புங்க. அதுல இருந்து அப்படியே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் அது உங்க வீட்டை தேடி தானாக வந்துடும். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே
ஆமென்.